நேற்றைய தின அரசியல் நிகழ்வுகளின் நீட்சி இன்றும் தொடர்கிறது. போயஸ் தோட்டத்தில் இன்று அதிக அளவில் தொண்டர்கள் குவிவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதியில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் குதுப்தீனிடம் கேட்கலாம். குதுப்தீன், தற்பொழுது போயஸ் தோட்டத்தினுடைய கள சூழல் என்ன? அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் எப்பொழுது நடைபெறுவதாக இருந்தது? நேற்று இரவில் பல்வேறு அமைச்சர்களும் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகளும் போயஸ் இல்லத்திற்கு வந்து சென்றிருந்தனர். இந்த நிலையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், நீங்கள் குறிப்பிட்டது போல, இந்த செய்தி தொகுப்பினுடைய ஆரம்பத்திலிருந்து நீங்கள் குறிப்பிட்டது போல, முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேற்றிரவு திடீரென முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சமாதியிலிருந்து அதிரடியாக பேட்டி ஒன்றை வழங்கினார் ஊடகங்களுக்கு. இந்த பேட்டி அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பேட்டியினுடைய தொடர்ச்சியாக உடனடியாக அதிமுக தலைமை கழகம் அவரை பொருளாளர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கியது. அப்போது பேட்டியளித்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா, எல்லோரும் அதிமுக ஒரு குடும்பமாக இருப்பதாகவும் யாரும் பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக தொண்டர்கள் ஆதரவளிக்க மாட்டார்கள் என்று கூறியதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். அடிப்படை உறுப்பினர் என்ற நிலையிலிருந்தும் பன்னீர்செல்வம் நீக்கப்படுவார் என்கிற ஒரு சூசகமான கருத்தையும் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் போயஸ் கார்டனில் அதிக அளவில் குவிந்திருந்தனர். இப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னவென்றால், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்தவுடன் ஓரிரு தினங்களில் போயஸ் கார்டனுக்கு வழங்கப்பட்டு வந்திருந்த பாதுகாப்பு நடவடிக்கை முற்றிலுமாக குறைக்கப்பட்டு போலீஸ் அதிகாரிகள் அங்கு நிற்பது தவிர்க்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை அந்த சூழலுக்கு பிறகு வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் போலீஸ் குவிக்கப்பட்டிருப்பதை இப்போது நாம் பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த பிறகு வாபஸ் பெறப்பட்ட போலீஸ் காவலுக்கு பின்பு இங்கு தற்போது அதிக அளவில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். நேற்றைய பன்னீர்செல்வத்தினுடைய பேட்டியை தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் போயஸ் கார்டனுக்கு படையெடுப்பார்கள் என்ற காரணத்தினால் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு தற்போது பாதுகாப்பு இங்கு போலீஸ் காவலர்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். தேவேந்திரன், குதுப்தீன், தொடர்ச்சியாக அங்கு தொண்டர்களின் வருகை இன்றைய தினம் அதிகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குறித்து குறிப்பிட்டிருந்தீங்க. இதை தாண்டி இந்த மோதல் அல்லது இந்த முரண்பாடுகளுக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் என்பதையும் தாண்டி இது தமிழக அரசினுடைய ஒரு பாதிப்பாக பார்க்கப்படுகிறது. சசிகலா அவர்கள் முதல்வர் பொறுப்பேற்பதில் எந்தவித சிக்கலும் இல்லை. 134 எம்எல்ஏக்களுக்கு மேலாக அவருக்கு ஆதரவு இருப்பதாக நேற்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் தெரிவித்திருந்தார். அதனுடைய உறுதித்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு? இன்றைய தினம் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறும்? பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், இந்த கேள்விதான் இன்றைய அரசியல் களத்தில் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இன்று காலை 10 மணி அளவில் அதிமுக தலைமையகத்தில் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தலைமையில் நடைபெறுவதாக இருக்கிறது. தற்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் இன்னும் அடிப்படை உறுப்பினர் என்ற பொறுப்பில் தொடர்ந்து நீடிக்கிறார். அவர் எம்எல்ஏக்களின் தலைவராக தற்போது இருக்கிறார். அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பொறுப்பு கவர்னருக்கு அனுப்பியிருந்தாலும் அதனை பொறுப்பு நிலை கவர்னர் ஏற்றுக்கொண்டாலும் கூட காபந்து அரசினுடைய முதலமைச்சராக அவர் தொடர்ந்து நீடிக்கிறார். இந்நிலையில் அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கினால் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்காது. இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழலில் என்ன மாதிரியான முடிவெடுக்கலாம் என்பது குறித்தும் வி.கே. சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பொறுப்பேற்பதற்கான தேதியை கவர்னரிடம் கேட்டு இன்னும் கவர்னர் அதற்கு சரியான ஒப்புதல் அளிக்காத நிலையில் என்ன மாதிரியான முடிவெடுக்கலாம், கட்சியினுடைய கட்டமைப்பை எப்படி பாதுகாப்பது, ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை எப்படி நீடிக்க செய்வது என்பது போன்ற முக்கிய விவாதங்கள் இன்றைய கூட்டத்தில் அதிமுக தலைமையகத்தில் நடைபெறக்கூடிய எம்எல்ஏக்களுடைய கூட்டத்தில் எடுக்கப்படும். ஒரு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்படும் என்று அரசியல் வல்லுநர்கள் அரசியல் நோக்கர்கள் மிகுந்த கண்ணும் கருத்துமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். தேவேந்திரன், குதுப்தீன், இன்றைய தினத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டத்தினுடைய அம்சம் குறித்து சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக நேற்றைய தினம், அதாவது தம்பிதுரை அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொல்லியிருந்தது, அதிமுக பொதுச் செயலாளர் முதல்வராக பதவியேற்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். அது குறித்து விரிவாகவும் பதிவு செய்யலாம். ஏற்கனவே இது தொடர்பாக கட்சி வட்டாரத்தில் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரே ஆட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கும் வர வேண்டும் என்ற ஆவல் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், தொண்டர்களிடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுத்தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த பிறகு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக
வி.கே. சசிகலா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது அக்கட்சியினுடைய எந்த நிர்வாகிகளும் அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்பதற்கு எந்த ஒரு தடையையும் சொல்லவில்லை. நேற்றிலிருந்து சூழல் மாறுபட்டது. PH பாண்டியன் அவர்களும் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் அவர்களும் சசிகலாவுக்கு எதிராக சற்று ஒரு உரத்த துணையில் என்று சொல்ல முடியாவிட்டாலும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு கட்சியினுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும் பட்சத்தில் நேற்று சசிகலா அவர்கள் சொன்னது போல O. பன்னீர்செல்வம் அதிமுக அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டால் அடுத்த கட்ட நகர்வாக சசிகலா முதலமைச்சராக பொறுப்பேற்பதில் அதிமுக கட்சி வட்டாரத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்றால் கவர்னர் அவர்கள் ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை கவனத்தில் கொண்டு தமிழக அரசினுடைய ஸ்திரத்தன்மையை கவனத்தில் கொண்டு அதற்கான முடிவெடுக்க கவர்னர் அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதுதான் இப்போது அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அரசியல் சாசன சட்ட அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தங்களுடைய கட்சி நிர்வாகி ஒருவரை தங்களுடைய தலைவராக சட்டமன்ற தலைவராக மனமு வந்து முன்வைக்கும் பொழுது அதற்கு உகந்த அடிப்படையில் பொறுப்பு வழங்கக்கூடியது, அதாவது பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய பொறுப்பு கவர்னருக்கு இருப்பதால், இந்திய அரசியல் சாசன சட்டப்படி அந்த பொறுப்பு கவர்னருக்கு இருப்பதால் இப்பொழுது கவர்னருக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தேவேந்திரன், குதுப்தீன், நேற்று நள்ளிரவிலிருந்தே முதல்வர் O. பன்னீர்செல்வத்திற்கு எதிராக போயஸ் இல்லத்தில் திரண்டு இருக்கக்கூடிய தொண்டர்களிடமிருந்து ஒரு மனநிலை இருந்தது. எதிர்ப்பான கோஷங்களை வெளிப்படுத்தி வருந்தனர். ஒரு தூற்றல் அங்கு இருந்தது O. பன்னீர்செல்வத்திற்கு எதிராக. அந்த நிலை தொடர்ந்து இருக்கின்றதா? தற்பொழுது அங்கு தொண்டர்களுடைய வருகை எப்படி இருக்கிறது? கள சூழல் என்ன? நீங்கள் குறிப்பிட்டது போல நேற்று அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் O. பன்னீர்செல்வத்துடைய பேட்டியை அடுத்து O. பன்னீர்செல்வத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்தனர். அதே சமயத்தில் வி.கே. சசிகலா அவர்களும் அவரை பொருளாளர் பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கினார். இந்த சூழலில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் இன்று காலையிலிருந்து போயஸ் கார்டன் இல்லத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை அப்படியான ஒரு சூழல் இங்கு இல்லை. இனிதான் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவேந்திரன், குதுப்தீன், தொடர்ச்சியாக இந்த விவகாரம் அதிமுகவினுடைய ஒரு உட்கட்சி விவகாரமாக மட்டுமல்லாமல் தமிழக அரசில் தமிழக மக்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரமாக இருக்கிறது, விளக்கலாம். நிச்சயமாக தேவேந்திரன், இந்த விஷயத்தில் இரண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. முதலமைச்சர் O. பன்னீர்செல்வத்தினுடைய நேற்றைய பேட்டிக்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருப்பதை நாம் அரசியல் வட்டாரங்களிலிருந்தும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக O. பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று குறிப்பிட்ட அந்த மனக்குமுறல் என்கிற வார்த்தை சரியாக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்து 2 மாதம் ஆகின்றது நேற்று அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது. ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருப்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 4 மாதங்களுக்கு மேலாக அவர் அமைதி காப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி அவருக்கு எதிராக கருத்துக்களை முன்வைப்பவர்களிடமிருந்து எழுகிறது. தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தக்க வைப்பதற்காக அவர் தற்போது ஊடகங்கள் முன்பு தோன்றி பேசியிருப்பதாகவும் அவருக்கு எதிராக கருத்து வைக்கக்கூடியவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி வருகின்றனர். அதே சமயத்தில் O. பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக கருத்து வைக்கக்கூடியவர்கள் இப்போதாவது அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சூழ்நிலையை எதிர்பார்த்து அவர் காத்திருந்து தற்போது பேசியிருக்கிறார் என்ற அடிப்படையில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். இருந்தாலும் கட்சி கட்டுப்பாடு, கட்சியினுடைய அதிமுகவுடைய உட்கட்சி என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய நிர்வாகிகள், அதிமுகவினுடைய சென்னை மற்றும் மற்ற மாவட்டங்களில் கூடிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பதை வைத்துதான் பார்க்க வேண்டும். தனிநபர் ஒருவருடைய கருத்தை வைத்து எந்த கட்சியினுடைய முடிவையும் நாம் எந்த தனிநபருடைய செயல்பாடுகளையும் வைத்து கட்சியினுடைய முடிவு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. நேற்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா O. பன்னீர்செல்வத்தை பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கியவுடன் பெரிய அளவில் அதிமுக கட்சி வட்டாரத்தில் எதிர்ப்பு இல்லை என்பதனை பொறுத்தும் தற்போது போயஸ் கார்டனில் அதிகமாக தொண்டர்கள் வருவார்கள் என்ற அடிப்படையில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதையும் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது O. பன்னீர்செல்வத்திற்கான அதிமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாடு சந்தேகம் உள்ளதாகவே தெரிகிறது. இன்றும் அவர் 8 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் என்னென்ன கருத்துக்களை முன்வைப்பார் என்கிறதை பொறுத்தும் இன்று நடக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு அவர் மீது கட்சி சார்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக வட்டாரத்திலும் அரசியல் நோக்கர்கள் வட்டாரத்திலும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவேந்திரன், குதுப்தீன், போயஸ் இல்ல வளாகத்திலிருந்து கூடுதல் தகவல்களை அளித்தமைக்கு நன்றி.